இதற்கு சிறப்பான தலைமையேற்று பொருத்தமான முன்னுரையை கூறி அமர்ந்திருக்கக்கூடிய விழா தலைவர் அவர்களே, பெருமதிப்பிற்கும் கூறிய சாஸ்திரக்கடல் சாஸ்திரிஜி அவர்களே, அருமை நண்பர் முனைவர் கனகதாஸ் அவர்களே, நூல் அறிமுகம் செய்த பெரியார் சுபாஷ் ஐயா அவர்களே மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் வெளியீடு என்பது இக்காலகட்டத்திலே மிக மிக தேவையான, பொருத்தமான, அவசியமான ஒன்று. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே கணதரர்கள் இல்லை. அரசை நமக்கு உபதேசிக்கக்கூடிய மிக நுட்பமான நுண்ணறிவு படைத்த ஆச்சாரிய பெருமக்கள் நிறைய பேர் இல்லை. சர்வ சாதுக்கள் கூட தமிழகத்திலே எப்போதாவது ஒரு சில நேரம் விஜயம் செய்கிறார்கள். அவர்கள் கூட முழுமையான அறத்தை சொல்வதற்கு போதிய அவகாசம் நேரமும் இல்லை. ஆகையினாலே நாம் ஜைன தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மிக அருமையான, சிறந்த, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சாதனம் நூல்கள் தான். ஏனென்றால் நூல் வழியாகத்தான் பொருத்தமான, தூய்மையான, உன்னதமான, உயிர் நலத்துக்கு பொருத்தமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாட்டிலே பல நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அன்றாடம் செய்தித்தாள்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் பொய் மூட்டைகளை தினந்தோறும் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் தொலைக்காட்சியை திருப்பி பாருங்கள், நிறைய விளம்பரங்கள். எதற்கெல்லாம் விளம்பரம் என்று எண்ணி பாருங்கள். உதிர்ந்து போகக்கூடிய வயிறுக்குத்தான் அதிக விளம்பரம். ஆமா, அழுக்கான உடம்புக்குத்தான் அதிக விளம்பரம். கிழிந்து போகக்கூடிய துணிக்குத்தான் அதிக விளம்பரம். இப்படி நிலையில்லாத உலகியல் பொருள்களுக்குத்தான் விளம்பரமே தவிர உயிரினுடைய சிறப்பை பற்றியும் மனிதன் ஏற்பொழுக வேண்டிய ஒழுகலாரை பற்றியும் கூறுகின்ற சந்தர்ப்பங்கள் மிக 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 குறைவு. அதை கேட்கின்ற நண்பர்களும் மிக மிக குறைவு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், விரசம், இப்படித்தான் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர மனிதனுடைய பொன்னான நேரம் அனைத்து வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இது போன்ற நூல்கள் வெளியிடுவது மிக மிக அவசியமாகின்றது. வெளியிடுவது மிக சிரமமான காரியம், ஏனமான பணி. நூல் வெளியிடும் போது அந்த நூலை ஒவ்வொருவரும் பெற்று செல்ல வேண்டும். பெற்று சென்று அலமாரியில் வைத்து விடாமல் அதை நெஞ்சத்திலே அதனுடைய கருத்துக்களை ஏற்றிக் கொள்வதற்கு தினம் சுவாத்தியாயம் செய்ய வேண்டும். இது இல்லறத்தாருடைய மிக மிக முக்கியமான கடமை. சுவாத்தியாயம், தேவ தரிசனம், குரு வணக்கம், சுவாத்தியாயம் என்று இல்லற கடமைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதிலே சக்தி கேட்ட தவம், சக்தி கேட்ட தானம், புலநடக்கம், இவைகளெல்லாம் இல்லறத்தாருடைய 6 கடமைகள். அவற்றிலே இந்த சுவாத்தியாயம் மிக 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 முக்கியமானது. ஏனென்றால் சுவாத்தியாயத்தின் மூலமாகத்தான் நல்லறிவு ஏற்படுகிறது. நல்லறிவின் வழியாக நற்காட்சியம், நல்லொழுக்கம் ஏற்படுவதற்கு வழி ஏற்படுகிறது. நாளடியாரில் ஒரு பாடல் உண்டு, நடுவனது எய்த இருதலையும் எய்து என்று சொல்லுவார்கள். அங்கே பொருள் நடுப்புற இருக்கக்கூடியது. பொருளை பெற்றுக்கொண்டால் அறத்தை வளர்க்கலாம், இன்பத்தை பெறலாம் என்று நாளடியார் கூறுகிறது. இங்கே நாம் நடுவில் இருக்கக்கூடிய, மும்மணிகளில் நடுவே இருக்கக்கூடிய ஞானம் என்கின்ற பொருளை நாம் பெற்றுவிட்டார். ஏனென்றால் உயிரினுடைய இயல்பே ஞானம்தான். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 6 பொருள், அதுல உயிர் தான் தலை சிறந்த பொருள். ஏனென்றால் அந்த ஒரு பொருளுக்குத்தான் அறிவு என்கிற குணம் உண்டு. மீது எந்த பொருளுக்கும் அறிவு என்கிற குணம் கிடையாது. ரேடியோ பாடும், ஆனா மனிதன் அதுவும் அறிதலும் பார்த்தலும் தான் உயிரினுடைய சுபாவம். ஆகவே உயிரினுடைய சுபாவம் அறிவு. இந்த அறிவை வளர்ப்பதற்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த நூல்கள். இந்த நூல்களை நாம் கட்டாயம் படித்து நம்முடைய ஞானம் வளர்ந்தால் நாம் கூடிய விரைவிலே சமயக் திருஷ்டி ஆகிவிடுவோம். இப்பொழுது நாம் யாரும் உண்மையிலே முழுமையான சமயக் திருஷ்டி இல்லை. நீங்க அதை நினைச்சுக்கணும். முழுமையான சமயக் திருஷ்டி இப்ப யாரும் இல்லை. காலம் 5ஆம் காலம் வேணும்னா 4 நிலைகள் இருக்கலாம். முழுமையான சமயக் திருஷ்டி நிலை 5ஆம் காலத்துல பாரத பூமியில் இப்போது கிடைப்பது மிக மிக அரிது. ஆனாலும் பொய்க்காட்சியிலிருந்து விலகி சமயத்துவத்தை நோக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உயிரிலே கணந்தோறும், உண்ணுந்தோறும், உறங்கும் தோறும், தூங்கும் தோறும், நடக்கும் தோறும், ஒவ்வொரு சமயமும் நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நம் உயிரிலே வினை அணுக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன.
ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சமயம் என்று நம் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஒவ்வொரு சமயம வினை அணுக்களானது நம் உயிரிலே வந்து கொண்டு சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு தம்பி என்னிடம் கேட்டார், ஜெயின், நான் சுருக்கமா சொன்னேன், தம்பி இந்த உலகத்தில் உள்ள பொருளை ரெண்டே வகையில் அடைக்கலாம். எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணு உயிர் உள்ளவை, இன்னொன்று உயிரற்றவை. எந்த பொருளாக இருந்தாலும் தனியா இருந்தா தூய்மை தான். ஒண்ணு இருக்க ஒண்ணு வந்து சேர்ந்தா அங்கதான் சங்கடம். உயிர் இருக்கிறது, அது இயற்கையிலேயே தூய்மையானது. அதோட எது வந்து சேர்ந்து புட்களமாகிய வினைக்கட்டுகள் வந்து சேர்க்கிறது, அதால உயிர் அழுக்கடைகிறது. உயிர் தனியாக இருந்தா தூய்மை, ஆனா தனியா இல்ல, இன்னைக்கு இல்ல, அனாதி காலம் தொட்டு என்று உயிர் தோன்றியது என்று நம் சாஸ்திரங்களோட இன்னும் வரையறுத்து கூறவில்லை. அவ்வளவு அனாதி காலமாக உயிர் இருந்து கொண்டிருக்கிறது. புட்கள பொருளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த உயிர் தன்னுடைய பரிணாமத்திலே, தன்னுடைய உணர்விலே திரிவு அடைவதனாலே ஒவ்வொரு கணமும் தன்னுள்ளே தன்னோடு இந்த வினை அணுக்களை சேர்த்து கொண்டே இருக்கின்றன. இந்த உயிர் புட்களம், இந்த உயிர் புட்களமாகிய வினை நம் உயிரிலே வந்து உற்பத்தி ஆகுது பாருங்க. கிணறு தோன்னா தண்ணி போகுது. அந்த மாதிரி மனிதன் நினைக்கிறான், பேசுறான், செய்யறான். மனம், மொழி, செயல், இந்த மூன்றின் வழியாக உயிரிலே இந்த வினையானது ஊர்ந்தெடுக்கிறது. அது அங்கே தங்கிடும். அதான் டேஞ்சர். அங்க தங்கிடுது. எது? வினை அணுக்கள். அதுதான் கட்டுன்னு சொல்றோம். உயிர், உயிரல்லாத பொருள், அது உயிரிலே வந்து சேருதல், அதை தங்கி விடுதல் கட்டு. இப்ப எத்தனை வந்து பாருங்க, உயிர் ஒண்ணு, உயிரற்றவை ஒண்ணு, ஊற்று ஒண்ணு, கட்டு ஒண்ணு வந்து இல்லைங்களா? 4 தத்துவம் வந்து திக்குவே. அடுத்தது இந்த வினை அணுக்களானது நம்மிடத்திலே நம் உயிரிலே வராம தடுக்கணும். அதுக்குதான் தெரிப்புன்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு விதானம் பண்ணோம். 2040 அர்க்கியங்களை பண்ணோம். எதுக்காக பண்ணோம்? பகவானிடத்திலே நம்முடைய சிந்தனையை முழுமையாக ஈடுபடுத்தி வழிபாட்டில் ஈடுபடும் போது அந்த வினை அணுக்களானது நம்முடைய உயிரிலே வந்து சேராமல் தடுக்கப்படுகின்றன. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம் உயிரிலே கூடுமானவரை தீவினைகள் சேராமல் தடுக்கப்பட வேண்டும். நல்வினை கூட தடுக்கப்பட வேண்டியதுதான். இருந்தாலும் முதல்ல தடுக்கப்பட வேண்டியது, கடுமையாக நம் உயிரை பந்திக்கக்கூடியது அந்த தீவினைகள். அது தடுக்கப்பட வேண்டும். அதுதான் செறிவு. ஏற்கனவே காலங்காலமா கொஞ்சம் தங்கிட்டு இருக்குதாங்க. நாம் அறிந்தோ அறியாமலோ, நம்ம அறிந்துதான் வினை வந்து சேர்ந்தது இல்லைங்க. நம்ம தூங்கும்போது கூட வினை வந்து சேரும். அப்படி நாம் அறியாமலும் அறிந்த வினை வந்து சேர்ந்ததை உதிர்க்கணும். அதான் உதிர்ப்பு. செறிப்பாய் போச்சு, உதிர்ப்பாய் போச்சு. அதாங்க வீடு முடிச்சு போச்சு. தத்துவம். உயிரானது தன்னிடத்திலே உயிரற்ற புட்கள பரமாணுக்கள் சேராமல் தடுப்பதும், ஏற்கனவே சேர்ந்துவிட்ட வினைகளை உதிர்ப்பதும் நடந்துவிட்டால் அந்த உயிர் தன்னுடைய இயல்பான நிலை, உயிருடைய இயல்பான நிலை என்னங்க? தூய்மை. உயிருடைய இயல்பான நிலை தூய்மை. அந்த தூய்மையை உயிர் பெறுவதுதான் முக்தி. உயிர் தன்னுடைய இயல்பான நிலைக்கு எப்போது சென்று விடுகிறதோ அதுதாங்க முக்தி. அதுதான் பூரண விடுதலை, ஆன்ம விடுதலை. ஒவ்வொரு உயிருக்கும் அந்த முக்தி வரக்கூடிய தன்மை இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதுக்கு 3 வழி: மனம், மொழி, செயல். 3 கேட் இருக்கு. ஒரு வீடுன்னு சொன்னா ஒரு கேட் இருக்கும். சில வீட்டுக்கு 2 கேட் இருக்கும். பங்களா வந்தா நிறைய கேட் கூட இருக்கும். நம்ம உயிருக்கு இந்த வினை வர்றதுக்கு முக்கியமா 3 வழி இருக்குங்க. இந்த 3 வழியா தான் இந்த வினை என்ற பாவிகள் வந்து சேர்கிறார்கள். என்ன 3 வழி? மனம், மொழி, செயல்பாடு, உடல். இந்த 3 நம்ம கண்ட்ரோலா இருந்துட்டோம்னா மனத்துக்கண் மாத்திரனாக அனைத்து அரண், மீதெல்லாம் வெளிவேற்றம். மனத்துல தூய்மையோடு இருப்பதுதான் உண்மையான அறம். மீதி எல்லாம் வெளிவேற்றத்தை. அந்த வெளிவேற்றத்துக்கு போகாதீங்க. மனதில் தூய்மை காட்டுங்கள். அதே மாதிரி மொழியில் தூய்மை. வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். அடுத்தவரை பகைத்து பேச வேண்டாம். கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டாம். இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். பயனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். மற்றவர்களை பற்றி புறம்பூறாதீர்கள். ஏனென்றால் குற்றம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. எல்லார்கிட்டும் குற்றம் இருக்குது. குற்றம் இல்லாதவர் யார் கேட்டால் சர்வத்தியம் ஒண்ணுதான். அறிவ பரமேஸ்வரர், சித்த பரமேஸ்வரன் தான் குற்றம் இல்லாதவர்கள். மற்றவர்கள் எல்லோரும் குற்றம் உடையவர்கள் தான். ஆகையினால குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தால் குணத்தை பார்க்க முடியாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள. ஆகையினால குற்றத்தை எல்லாம் விட்டு விடுங்கள். குணத்தை மாத்திரம் ஆகா. இவ்வளவு அருமையான குணம் அவரிடத்தில் இருக்கிறது. ஏன் நாம் அந்த குணத்தை பின்பற்றக்கூடாது என்ற நல்ல உதாரணத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேல ஒரு டம்ளர் இருக்கு. அதுல தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இருக்கு. 2 பையனை கூப்பிடுறோம். இந்த டம்ளரை பத்தி ஒரு வாக்கியம் சொல்லுங்க.
ரூபான்னு சொல்றேன் இன்டர்வியூல. ஒரு பையன் என்னன்றா 1/2 டம்ளர் காலியாகுதுன்றான். ஒரு பையன் என்னன்றா சார் 1/2 டம்ளர் தண்ணி இருக்கு சார்ன்றான். ஒருத்தன் பாசிட்டிவா திங்க் பண்றான், ஒருத்தன் நெகட்டிவா திங்க் பண்றான். நாம் எப்படி திங்க் பண்ணணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அனுகூலமான சிந்தனைகளை கொள்ள வேண்டும். உயிருக்கு நன்மை பயக்கூடிய சிந்தனைகளை கொள்ள வேண்டும். உயிருக்கு தீமை பயக்கக்கூடிய சிந்தனைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். அத்தகைய வார்த்தைகளையும் விட்டு ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த உடல் அழிய போகிறது. ஏன் சொல்லியிருக்காங்க? இந்த உடல் ஒரு கோயில் மாதிரி. உண்மையிலேயே இந்த கோயில் இருக்கிறது, பகவானை வச்சிருக்கோம். பகவான் என்பது நம்முடைய உயிர். இந்த கட்டடம் என்பது நம்முடைய உயிர். இந்த கட்டடம் இருந்தாதான் பகவான் பாதுகாப்பா அங்க மூலஸ்தானத்தில் இருக்க முடியும். ஆனா கட்டடமே கும்பிட முடியாது. கட்டடமே நீதான் பகவானுக்கு இருப்பிடம் தருகிறாய், ஆகவே கட்டடமே உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல இந்த உடலானது ஒரு கட்டடம். இந்த கட்டடத்துக்குள்ள நம்ம உயிர் இருக்கிறது. இந்த உயிர் தூய்மை பெறுவதற்காக, உயிர் நிலை பெற்று இருப்பதற்காக இந்த உயிரை கொஞ்சம் காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதுக்காக இந்த உயிர் மேல, ஆனால் உயிர் மேல் உள்ள உண்மையான தூய்மை தன்மையை மறந்து உடல் ஒப்புதலே அதிகம் நம்ம கவனத்தை செலுத்தினால் நாம் ஆன்ம நலனை சீக்கிரம் எழுத முடியாது. ஏன்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அழுக்கு தீர குடிச்சவனும் இல்லை, ஆசை தீர அனுபவிச்சவனும் இல்லை. தமிழ் ஒரு பழமொழி இருக்குங்க. நீங்க எத்தனை நேரம் சோப் போடுங்க, ஒரு டிவியில விளம்பரம் பண்ற அத்தனை சோப்போட வாங்கி போட்டு பாருங்க, கட்டாயம் உடம்புல ஒரு இடத்துல அழுக்கு இருக்குதான் செய்யும். அதுபோல நீங்க எவ்வளவு பணம் சேர்த்தாலும், எவ்வளவு சொத்து சேர்த்தாலும், எவ்வளவு வாகனங்கள் சந்ததிகள் ஏற்பட்டாலும் நிச்சயமா ஒரு குறை இருக்குதான் செய்யும் மனசுல. அதனால அழுக்கு தீர குடிச்சவனும் கிடையாது, ஆசை தீர அனுபவிச்சவனும் கிடையாது என்பது உலகியல் பழமொழி. இந்த உடலுக்கு எவ்வளவு தீனி போட்டாலும் அது அடங்காது. அது வந்து இருந்துனே தான் இருக்கும். அது ஒரு காலத்துல புதுமை எய்து. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்ப இருக்கிறேன் இல்லை, அப்ப ரொம்ப கருப்பு, ரொம்ப முடி ரொம்ப அழகா இருக்கும். இப்ப எல்லாம் வெட்டு போச்சு, கொட்டி போச்சு. இன்னும் வேணா பண்ணா மொட்டையா கூட போயிடும். எல்லாருக்கும் அந்த கதி தான் இல்லைங்களா? ஆகையினால் உடல் எல்லாம் சுருங்கி போயிடும், முடியெல்லாம் குட்டி போயிடும், தொண்டையெல்லாம் கூட வத்தி போயிடும். அப்ப 3 மணி நேரம் பேசுவேன், இப்ப 1/2 மணி நேரம் பேசினா டயர்ட் ஆயிடும். காரணம் 72. அதனால உடல் தளர்ந்து கொண்டே போகிறது. பெரிய பேரின்பத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா. நம்முடைய நோக்கம் அந்த சித்தர் தான். ஆனா பஞ்சநமஸ்காரத்தில் பாருங்க, முதல்ல சித்தர் வணக்கம் சொல்லாம அருகர் வணக்கம் தான் சொல்லணும். நமோ அருந்தானம் சொல்லிட்டு தான் நமோ சித்தானம் சொல்லணும். ஏன் நம்மளுக்கு தெரியும், அருகர் தான் நமக்கு அறம் உரைத்தவர் நமோ தரணத்தில். ஆகினால் அவர் முதல் வணக்கம். ஆனா இந்த இருவரில் உயர்ந்தவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சித்தர் தான் உயர்ந்தவர். ஏனென்றால் 7 குணங்களை பெற்றவர். அந்த 8 விரிவாகத்தான் 2040 ஐக்கியங்களை வைத்து நாம் வணங்கியிருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு கிடைத்தற்கு அரிய பிறவி மாநிலத்தில் மற்ற எந்த கதியிலையும் முக்தி பேர் என்பது கிடைக்காது. விலங்கு கதியோ, தாவர கதியோ, தியாக கதியோ, நரக கதியோ நிச்சயமாக விடுதலை என்பது கிடைக்காது. ஆனானப்பட்ட தேவன் கூட 4ஆம் குணஸ்தானம் வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு மேல அவனால வரவே முடியாதுங்க. அதனால தேவன் என்ன பண்றான்னா, ஐயோ அடுத்த பிறகு எனக்கு உத்தம மனித பிறகு கிடைக்க வேண்டுமே என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் உத்தம தேவர்கள் எல்லாம். ஆகினால நமக்கு கிடைத்திருக்கிறது மனித பிறவி. காரணம் ஏதோ முன் செய்த ஒரு நல்வினையின் காரணமாக அதை நாம் நாள்தோறும் வீணாக்கி கொண்டிருந்தால் பின்பு நம்மை காப்பாற்றுவார் யார்? நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது. நமக்கு நாமே தான் வழிகாட்டி, நம்மை நாமே தான் நரகத்துக்குள் தள்ளிக்கொள்ளணும், நம்ம நாமே தான் விலங்கு கதியில் தள்ளிக்கொள்ளணும், நம்ம நாமே தான் தேவகதிக்கு அழைத்து செல்கிறோம். நமக்கு நாமே தான் விடுதலைக்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும். அத்தகைய விடுதலைக்கு வழி தேடிக்கொள்வதற்குத்தான் இத்தகைய விழாக்கள், இத்தகைய நூல் வெளியீடு. இந்த புண்ணிய தினத்திலே 8 நாட்களை இங்கு வந்து மிக சிறப்பாக நீங்கள் விதானத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பான்மையிலே நீங்கள் சிறந்து விளங்குகின்றீர்கள் என்பதில் எவ்வித ஐயப்பாடுமில்லை. இந்த பான்மை, இந்த குணஸ்தான நிலை உயர்ந்து கொண்டே போக வேண்டும். இல்லறத்துல மேக்சிமம் போன 5 குணஸ்தானம் தான் வர முடியும். 6வது குணஸ்தானம் துறவு போயிடும். அப்புறம் 14 குணஸ்தானம் வரை படிப்படியாக துறவு நிலையில் தான் போக முடியும். ஆகினால இங்கு வந்த பிறகு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னே என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு சின்ன கேள்வி கேட்டார். பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். இப்போ ஐயா ஒரு சந்தேகம் கண்டார், சொல்லுங்கன்னு. ஜெயின தர்மம் துறவை பெரிதாக வலியுறுத்துகிறது. ஜெயின தர்மம் இயற்கையானதா செயற்கையானதா என்று அவர் ஒரு கேள்வி கேட்டார். நல்ல மிக அருமையான கேள்வி. நான் அவருக்கு சொன்னேன், திகம்பர துறவு என்பது இயற்கையானதே. ஏனென்றால் உயிரினுடைய தூய்மைதான் இயற்கை நிலை. திகம்பர துறவு ஏற்பதுதான் இயற்கையை நோக்கி செல்கிற பாதையாக இருக்க முடிய. அனாதி காலமாக உயிரிலே வினைக்கட்டானது சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் செயற்கை. வினைக்கட்டு உயிரை சேர்க்கலீங்களா, அதுதான் செயற்கை. அதை உயிரினுடைய திரிவு நிலையில் சொல்றோம். இப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? திரிவு நிலையில் தான் இருக்கிறோம், இயற்கை நிலையில் இல்லை.
இயற்கை நிலையிலிருந்து எப்படி இருக்கும்? உயிர் தான் இருக்கும். அந்த உயிர் எங்க இருக்கும்? சித்த நிலையில் இருக்கிற. சித்த நிலையில் இருக்கக்கூடிய உயிர் ஒன்றுதான் இயற்கையிலே உண்மையான சந்தோஷத்திற்கு என்ன விளக்கமோ அதை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் விடக்கூடிய அத்தனை ஜீவன்களும், 4 கதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் செயற்கையான இன்பத்தில், இன்பம் கூட சொல்ல முடியாது, ஆனால் நம்ம இன்பம் நினைச்சு இருக்கிறோம், நம்ம திருப்தி சொல்லிடலாம். ஏனென்றால் இது ஒரு தற்காலிக இன்பத்தில், தற்காலிக மகிழ்ச்சியில் உலகியலிலே நாம் மூழ்கி இருக்கிறோம். ஆக உலகியலிலே மித்தியாத்துவம் தான் அதிகமாக பரவியிருக்கிறது. இப்பொழுது வர வர பிற சமயங்களை நாம் விட்டு விடுவோம். நம் சமயத்தில் உள்ள மித்தியாத்துவ கூறுகள் அதிகமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. எதுவரை வித்தியாசம் நம்மிடம் பரவுகிறதோ அதுவரை நாம் முக்தி பாதையில் செல்லவே முடியாது. முதல் எதிரி வித்தியாசம், பொய்க்காட்சி. பொய்க்காட்சியை வென்றால்தான் எது உண்மை, எது அறம், எது தர்மம், உயிர் என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன, பழம்பிறப்பு என்றால் என்ன, அடுத்த கதி நமக்கு எப்படி கிடைக்கும், ஏன் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட தத்துவ சிந்தனைகளிலே உன்னதமான நம்பிக்கை வைப்பதுதான் நற்காட்சி. இந்த நம்பிக்கை இல்லாது பொய்க்காட்சி, எனக்கு அந்த கோயிலுக்கு சென்று நான் 8 முறை சுற்றி வந்தால் நான் கேட்டதையெல்லாம் பகவான் கொடுத்து விடுவார் என்று பிற இடங்களுக்கு சென்று தலையிலே குத்தி கொண்டு 1008 உடைக்கிறேன், 2008 உடைக்கிறேன் என்றெல்லாம் மனதை பாழ்படுத்திக் கொண்டிருப்பது மித்யாத்துவம். உண்மையான தர்மம் என்பது மன தூய்மைதான். மனத்துக்கண் மாத்திரனாததுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மத்தை தான் 10 தச தர்மங்கள். தர்மம் ஒண்ணுதான். இந்த 10 அந்த தர்மத்தினுடைய வடிவங்கள். அதுல முதல் வடிவம் என்ன சொல்லியிருக்காங்க? உத்தம பொறுமை. ஏன் சொல்லியிருக்காங்க? இந்த வினைக்கட்டு ஏற்படுவதற்கு நான் சொன்ன 3 கேட், அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு 5 வகை காரணங்கள் இருக்கின்றன. அதுல இன்னொரு காரணம் கஷாயம். என் மகளிருக்கு தெரியும் கஷாயம் என்னன்னு. ஒருவேளை இப்ப தெரியாது போலாம், இப்ப காஸ்மெட்டி ஆகி போச்சு. அந்த காலத்துல கஷாயம்னா ரொம்ப ஃபேமஸ். கஷாயம், அதுக்கு தமிழ நல்லா சொல்றோம் துவர் பசைகள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 4 முக்கியமான துவர் பசைகள்னு என்னென்ன? குரோதம், மான, மாய. அது இல்லாத நோக்கட்டாயம் இருக்கு, அது ஒரு 9 இருக்கு. இது 4 4 × 4 16 வகையாகும். அது ஒரு 9 கூட்டினா 16 9 25 கட்டாயங்கள் சொல்லுவோம். இந்த கட்டாயத்துல முதல் கட்டாயம் எது பாருங்க? குரோதம். குரோதம் என்ன? கோபம். அந்த கோபத்தை தணிக்க செய்வது எதுங்க? உத்தம பொறுமை. அதனால கட்டாயத்துல முதல்ல குரோதத்தை நம்முடைய ஆகமங்கள் கூறுகின்றன. அதே போன்று அந்த கட்டாயத்தை வெல்வதற்கு வழி 10 தர்மங்களிலே முதல் தர்மமாகிய உத்தம பொறுமை. பொறுமை கூட சொல்ல, உத்தம பொறுமை. ஆக உத்தம பொறுமை அவரிடமெல்லாம் நிலவுகிறதோ அவரிடம் கட்டாயம் இருக்கும் விடாமல் மறந்தோடுகிறது. அப்ப முதல் கட்டாயம் அந்த குரோதத்தை ஒழிப்பதற்கு எது தேவை? உத்தம பொறுமை. அந்த 10 பாருங்க, அந்த 4 கட்டாயங்கள் எழுதுவதற்கான வழிகளை அவை படிப்படியாக சொல்லி, மென்மை, நேர்மை, இவைகளெல்லாம் அந்த கட்டாயங்களை அறுத்தெறிவதற்கு, உடைத்தெறிவதற்கு, நம் உயிரிலிருந்து பிரித்தெறிவதற்கான வழிவகைகளை கூறுவதுதான் அந்த தச தர்மங்களாக இருக்கிறன. 10 அறங்கள், அறத்தினுடைய 10 வடிவங்கள். இவற்றை நாம் சிந்தனையில் ஏற்க வேண்டும். வாழ்க்கையில் நடைமுறையில் மேடையில் பேசுறது ரொம்ப சுலபம், புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப சுலபம், அழகா மணிக்கணக்கா பேசுறது சுலபம். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான் கடினம். அழகாக பேசுவதனாலோ, நிறைய புத்தகங்களை படித்து விடுவதனாலோ, நிறைய நூல்களை எழுதுவதனாலோ ஒருவர் சிறந்த ஒழுக்கத்திலர் என்று சொல்ல முடியாது. அவர் நடைமுறையில் அதை பின்பற்ற வேண்டும். எந்த அளவுக்கு தர்மத்தை ஒருவர் நடைமுறையில் பின்பற்றுகிறாரோ அவர்தான் தன்னுடைய உயிரை உண்மையான நன்னிலைக்கு கொண்டு செல்கின்ற முயற்சியிலே ஈடுபடுகின்றவர் என்பது நம்முடைய ஆகமங்கள் கூறக்கூடிய உத்தம கருத்து. அதனால் படிப்பதும் அறிந்து கொள்வதும் முதல் படி. அந்த படித்த வழியிலே அறிந்து கொள்வதிலே நம்முடைய வாழ்க்கையை சோதனைகள் ஏற்படும். நமக்கு ஒரு துன்பம் தருவான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த படுபாவுதானே என்னை ஒழிச்சுட்டான், இவன் இல்லைன்னா நான் முன்னேறிட்டு பண்ணுவோம். ஏன் தெரியுமா? இவனுக்கு ஞானம், படித்த ஞானம் நினைவு. என்ன சொல்லுது நம்ம சாஸ்திரம்? தீதும் நன்றும் பிறர் தர. இதை நல்ல மனசுல பதிவு வச்சுக்கங்க. நமக்கு ஒரு தீமை செய்தான உடனே என்ன நினைக்க வரும்? இந்த துன்பம் அவனால் கொடுக்கப்பட்டது அல்ல, யாராலும் யாருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. அப்ப நமக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு யார் காரணம்? நாமே தான் காரணம், நம்முடைய முன்வினை தான் காரணம். அப்ப யாரை நொந்து கொள்ள வேண்டும்? நாம் செய்த முன்வினையை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர நமக்கு யார் வழியாக துன்பம் வர வழியை நோந்து என்னங்க பிரயோஜனம்? நம்ம வழியில போறோம், பஸ் நம்ம மேல மோதிட்டு, அப்ப பஸ்ஸை பொறுத்தவரை என்ன பிரயோஜனம்? நாம் அந்த பஸ்ஸிலே மோதி அன்று காயப்பட வேண்டும் என்பது நாம் செய்த முன்வினை. அப்ப நம்முடைய முன்வினையாக தான் பஸ் நம்ம மேல மோதுது. ஆனா படுபாவி டிரைவர் பஸ்ஸை என்ன ஏற்றிட்டானே,
என்று அவன் மீது கோபப்படுவதை விட்டுவிட்டு நம்முடைய வினையால் தான் நாம் துன்பம் அடையும் நிலை இது வாழ்க்கையில் அடிப்படை தத்துவம். நம்மால் தான் நாம் துன்பப்படுகிறோம். அதே போன்று நம்முடைய வளர்ச்சிக்கு கூட நாம் தான் காரணம், நம்முடைய முன்வினை தான் காரணம். சில பேர் நினைக்கிறாங்க பாருங்க, நிறைய ஒண்ணும் இல்லாதான் 10 வருஷத்துக்கு முன்ன இப்ப பார்த்தா மாடி போட போகணும் யார் என்ன பங்களா என்ன ஆயிட்டான் 30 வருஷத்துக்கு முன்ன பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தார், இன்னைக்கு நடத்தவன் இருந்துட்டார் என்று சொல்ல கேட்கிறோம். இதெல்லாம் முயற்சி ஒரு பங்கு இருந்தாலும் கூட நல்வினை பயன் தீவினை பயன் காரணமாகத்தான் வரும். வினை விளை காலம் ஆதல் வந்தால் எதுவும் நடந்தே தீரும். சச்சேந்தன் சொல்லுவான் சிந்தாமண்ண, அளந்தன போகம் எல்லாம் அவரவர்க்கு அற்றை நாளே. அளந்தன நாளே படம் நல்ல கவனிய, அளந்தன போகம் எல்லாம் அவர் அவருக்கு அற்றை நாளே. அந்த காலத்தில் முன்வினையிலேயே போன ஜென்மத்திலேயே உனக்கு என்ன நடக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. போகம்னா இன்பம் உனக்கு அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப அளந்தன போகம் எல்லாம் அவரவருக்கு ஒவ்வொருவருக்கும் அற்றை நாளே முன்பிறவைகளிலேயே. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் யார் காரணம்? நாம் தான் காரணம். இந்த அடிப்படையை மனதில் எடுத்தீங்கன்னா யாருக்கும் யாரும் பகை உணர்வு வராது, யார் மீது யாருக்கு கோபமே வராது. இது பேசுறது சுலபம், கேட்கறது சுலபம், நடைமுறையில் பின்பற்றுவது என்பதுதான். ஒரு முனிவரை ஒரு திராவகர், என்ன ஒரு முனிவர் சும்மா ஆகாரம் ஏற்றுக்கிறார், ஏதோ ஊட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணார். அந்த முனிவர் காதல் உண்டு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய முன்வினை அவன் சொன்ன வார்த்தைகளினாலே என்னுடைய வினை பயன் கழிந்தது, அவனை குறைத்தார்கள். நான் இன்று திட்டு வாங்க வேண்டும், யாராலையாவது வசைமொழி என் காதில் விட வேண்டும் என்பது நான் செய்த முன்வினையினுடைய வினை விளை காலம். அதனால அவன் திட்டுறான், அவனை நீங்க குறைச்சலாங்க, என்னுடைய விலை கழிந்து விட்டது என்று நான் கருதி கொள்கிறேன் என்று கூறிக்கொள்கிறார். அதுதான் உண்மையான நற்காட்சியினுடைய விடை. ஆகினாலே ஜெயின தர்மத்தில் பிறந்திருக்கிறோம், மிக உன்னதமான நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. மனிதனாக பிறப்பதை விட ஜெயின சமயத்தில் பிறப்பது மிக 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 உன்னதமான ஒரு பிறவி, அது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை வீணாக்கி விட்டால் அப்புறம் நம்ம எங்க போய் விடுவோம்னு நமக்கே தெரியாது. ஆகினால நம்முடைய உயிர் தூய்மையை காப்பாற்ற ஒவ்வொரு கணமும் நம்மை அறியாமலே நம்முடைய உயிரிலே வினையணுக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வினையணுக்கள் சேராமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு இத்தகைய நூல்களை அவசியம் படிக்க வேண்டும். குறைஞ்சபட்ச எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய தத்துவம் சார்ந்த நூல்களை படியுங்கள். தத்துவம் சார்ந்த நான் சொல்றதா படியுங்கள் சொன்ன குமுத ஆனந்தியோட நினைச்சுக்காங்க. தத்துவம் சார்ந்த நூல்களை படியுங்கள். படிப்பதிலே ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும். குருவினுடைய உபதேசத்தை கேளுங்கள். எங்கெல்லாம் அறவுரை கூட்டங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தவறாமல் கலந்து கொள்கின்ற ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த வேலை இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து அம்பத்தூர்ல அறவுரையா கட்டாயம் போகணும், இன்றைக்கு வந்து ஆதம்பாக்கத்தில் அறவுரையா கட்டாயம் போகணும், இன்னைக்கு பம்மல் அறவுரையா கட்டாயம் போகணும், இன்னைக்கு குளத்தூர்ல அறவுரையா கட்டாயம் போகணும், இன்னைக்கு சைதாப்பேட்டில் அறவுரையா கட்டாயம் போகணும். அட்லீஸ்ட் 4 நாள் நடந்துன்னா ஒரு நாள் 2 நாளாவது போகட்டும் முயற்சி செய்தீங்கன்னா அப்பொழுது அந்த கற்றலில் கேட்டல். ஒரு மேடையில பேசுறாருன்னா அவர் ஏறக்குறைய 10-15 புத்தகத்தை படித்து விட்டு தான் அங்க பேசுறாருன்னு அர்த்தம். நாம 10-15 புத்தகம் படிக்க எத்தனை நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும், அப்படி படிச்சாலும் அதை புரிஞ்சுக்க முடியுங்களா? முடியாது. ஆகையினால கற்றறிந்த பெரியோருடைய அறிவுரையை கேட்க வேண்டும், அதை மனதில் நிறுத்த வேண்டும். நம் வாழ்க்கையிலே அவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நிச்சயமாக கூடிய விரைவிலே நாம எல்லாரும் எங்க இருப்போம்? சித்தலோகத்தில் இருப்போங்க. நோ டவுட், நிச்சயமா சித்தலோகத்தில் நான் போகதான் போறோம். ஆனா கொஞ்சம் நாளா அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒரு பிறவி 2 பிறவி ஆகலாம், ஒரு முக்தி உண்டு. எப்போ நம்முடைய பான்மையில் நாம் தினம் நம்முடைய மனதை தூய்மையாக்கிக் கொள்வதிலே நாம் நிச்சயமாக நம்முடைய கருத்தை வளர்த்துக் கொண்டோமையானால் நாம் நிச்சயமாக அந்த பாதை செல்ல வேண்டும். ஒவ்வொரு மனித பிறவியுடைய நோக்கமும் விடுதலை பெறுவதுதான் இந்த பிறவி. ஏன்னா பிறவி என்பது ஒரு நோய், இது நிச்சயமா ஒரு நோய். இந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இது ஒரு துன்பம் தரக்கூடியதான், இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆனா நடைமுறையை நாம் பின்பற்றும் போது சமய தரிசனம் என்றக்கூடிய நற்காட்சியை நாம் கட்டாயம் ஏற்க வேண்டும். நற்காட்சி தாங்க முதல் படி. நற்காட்சி இல்லாத எந்த ஜீவனும் முக்திக்கு போகவே முடியாது. முதல் நரகம்னா போகலாம் நற்காட்சி இல்லாதவர்கள். நற்காட்சி இருந்தால் முதல் நரகம் ஒன்றிதான் போகலாம், மீதி நரகத்துக்கு போகவே மாட்டாங்க நற்காட்சி உள்ள ஜீவன்கள். நற்காட்சியுடைய நரகம் எல்லாம் பெண்ணாய் பிறவார், அலியாய் பிறவார், விலங்காய் பிறவார், இப்படியெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நற்காட்சி தான். நற்காட்சி என்பது என்ன? உண்மையான தத்துவத்தை அறிந்து நம்புதல். நம்பணும். ஞானம் வரும். ஞானம் வந்தால்
ஆனா இப்ப நம்முடைய உடம்புல இருக்கிற உயிர் அப்படி இல்லை. எப்படி இருக்குது? கர்மங்களால் சூழப்பட்டு, பற்றினால் சூழப்பட்டு, கோபதாபங்களால் சூழப்பட்டு திரிபடைந்திருக்கிறது. அந்த திரிவு நிலையிலிருந்து நம்முடைய உயிரை மீட்டு நற்கதிக்கு செல்ல நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியை இது போன்ற விழாக்களிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பணிவான விண்ணப்பத்தை வைத்து இந்த வாய்ப்பளித்த இந்த மாமன்றத்திற்கு நன்றி கூறி இதுவரை நாம் உங்களிடம்